நாங்கள் நசீனூரில் இருக்கோம். என் பையன் பேர் சபரி பூர்வஜன். அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கார். சென்னையில் படிச்சுட்டு இருக்காரு. 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு. இப்போ லீவுக்கு ஒரு 10 நாளைக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிடிடிசி கொரியருக்கு முன்னாடி அவர் யதார்த்தமாக இன்னும் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ சித்தோட காவல் நிலைய எஸ்ஐ பன்னீர்செல்வம்ங்கிறவரும் மப்டியில் இருந்த ஒரு 2 பேரும் அங்கே இருக்கிற டிடிடிசிக்குள்ளே ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. முன்னாடி நின்று பேசிகிட்டு இருந்த ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக என்னுடைய பையனை அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க. நான் சட்டக்கல்லூரி மாணவனுங்க, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னோடய ஃபோனை கொடுங்க, நான் என்னோடய டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறேன், என்னோடய ஐடியை காமிக்கிறேன்னு சொல்லியும் சட்டக்கல்லூரி மாணவனுங்கிற ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்னும் 2-3 தடவை அடிச்சிருக்கிறாரு. மஃப்டியில் வந்த இன்னொரு போலீஸும், பெயர் தெரியாத ஆஃபீஸர், ஆனால் அடையாளம் தெரியும் பையனுக்கு, கரெக்டாக சொல்லிடுவார். இன்னொருத்தர் சித்தோட எஸ்ஐ பன்னீர்செல்வம்ங்கிறவர். பையன் வந்துக்கிட்டு கையை முறுக்கி ஏற்கனவே ஃப்ராக்சர் ஆன கை ஃபுல்லாக கை பெயின் ஆகி ஒன்றும் முடியாமல் இப்போ ஜிஹெச்சில் அவர் அட்மிட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கை இன்னும் எடுக்கல. 3 நாள் ஆச்சு. பையனை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி டிஎஸ்பி ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணி மருத்துவரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எனக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பியோ ஒரு சிஎஸ்ஆர் காப்பியோ எதுவுமே இன்னும் கொடுக்கல. எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலை. எனக்கு உண்டான நீதி கொடுக்கணும். என்னுடைய சமூகத்தை இழிவாக பேசுனதுக்கு உண்டான நீதி எனக்கு கிடைக்கணும். அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். முதல்ல அவரை வேலையை விட்டே தூக்கணும்.